பகலிலே கூப்பிடுகிறேன், எனக்கு உத்தரவு இல்லை. இரவிலே கூப்பிடுகிறேன், என்ன இல்ல இல்ல. இஸ்ரவேல் துதிகளுக்கு வாசமாயிருக்கிற தேவனே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் இடத்துல என்ன வைத்தார்களா? நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை என்ன செய்து விடுவித்து நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உண்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதீர்கள். நானும் ஒரு குழு மனுஷன் அல்ல, மனுஷால் நிந்திக்கப்பட்டு ஜனங்களால் அவமதிக்கப்பட்டு இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லோரும் என்னை பரிகாசம் பண்ணி முதல்ல பெருக்கி தலையை துருக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தாரே அவரே இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமா இருக்கிறார், எப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நம்மை பேச்சுவை அழைத்து அபிஷேகித்து இம்மட்டமாய் நடத்தி வந்த தேவன் இனிவரும் நாட்களில் கூட கர்த்தர் நம்மை நடத்துவார். எத்தனை விசுவாசம்? நம்ம சரியான பாதையில கர்த்தர் நடத்துவார். எத்தனை விசுவாசம்? பரலோகத்துக்கு போகணும்னா பாடுகளை அனுபவிக்கணும். எத்தனை விசுவாசம்? அதே சொல்லலாம். கீழே வாசி. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறாரோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள் எண்ணத்தினால் எனில்
சரி, எங்க வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து அறிந்திருப்போமானால் நியாயத்திற்கப்பட மாட்டோம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த பரிசுத்த இந்த உயர்த்தெழுந்த நாளிலே அநேக பிள்ளைகள் சொல்லுவாங்க, இன்னைக்கு ஈஸ்டர் அப்படின்வாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயர்த்தெழுந்த நாள். இந்த உயர்த்தெழுந்த நாளிலே நாம் ஒரு சில நேரங்களிலே, சில இடங்களிலே, சில காரியங்களிலே விழுந்து கிடக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை சொல்லுது, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறவர்களா இருக்கிறோம். அங்கே ஒரு மனுஷன் மரித்து விட்டான், ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்து சொன்னா, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னான். யோபு சொன்னா, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அந்நிய கண்கள்ல என் ஆவிக்கிற கண்களை அவரை காணட்டும் என்று சொன்னான். இந்த நாளிலே, இந்த வருஷத்துல ஒரு விசேஷமான ஒரு நாளா இருக்குது. இந்த பரிசுத்த பந்தியிலே நாம் கை கொள்ளும் பொழுது, ஆண்டவரே இந்த வருஷம் நான் மாத்திரம் வந்து கை கொள்கிறேன், வருகிற நாட்கள்ல என் குடும்பமே வந்து கை கொள்ள என் நிமித்தம் என் குடும்பத்தை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. யோபு தன் குடும்பத்திற்காக சுத்திகரித்து கொண்டார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதனால இன்றைக்கு இந்த வருஷத்துல நமக்கு ஆண்டவர் ஜீவனையும் பலத்தை சுகத்தை தந்திருக்கிறார். வருகிற நாட்களை எப்படியாக நம்ம குடும்பத்தை ஆண்டவருக்கு சொந்தமாக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு சொன்னா, புறப்பட்டு போங்கள், சகல ஜனங்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவியினாலே ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை சீஷர்களாக்குங்கள் என்று சொன்னார். நமக்கு அதிகாரத்தை கொடுத்தா. தேவனாய் கர்த்தர் நமக்கு நல்லவர். இந்த நாளிலே கர்த்தருடைய பரிசுத்த பந்தியிலே நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம், பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம்மா, கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். சிந்தையிலே பாரங்களோ நீந்தைகள் ஏற்கனவா தொங்குகிறார் பாதகப்போ மங்காய் வாழ்வழிக்கவே தொங்குகிறார் பாதகப்போ மங்காய் வாழ்வழிக்கவே விலையேற பெற்ற திருரத்தமே அவர் வீழாவி நின்று பாயுதே விலையேற பெற்றோதான் உன்னை மாற்ற விலையாக இந்த நாரே. மகா இரக்கத்துக்கும் பரிசுத்துக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த பந்தியிலே நீர் எங்களை ஆண்டவரே இந்த வருஷத்துல இப்படிப்பட்ட ஆண்டவரே நம்முடைய சரீரத்துக்கும் ரத்தத்துக்கும் பங்குள்ளவர்களாக எங்களை தகுதிப்படுத்தினர், எங்களை பரிசுத்தப்படுத்தினர். அதுக்காக நன்றி. முழுமையாக தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், போடுகிறோம். கொடுக்கிற எண்ணெய் தகுதிப்படுத்தும், வாங்கி புசிக்கிற மக்களை பரிசுத்தப்படுத்தும். நம்முடைய வருகைக்கு நாங்கள் எப்பொழுதும் கரைத்திரை அற்றவர்களாக பரிசுத்தமுள்ளவர்களாக காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டுகிறேன், பரிசுத்தம் நல்ல பிதாவே. அப்படி ஜெபத்தை கேட்டுப்படி கர்த்தரை சோதரிப்போமா. சோத்திரம் 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 சோத்திரம். எல்லா ஜபசித்தியில இருப்போமாக, எல்லா ஜபசித்தியில இருப்போம், எல்லா ஜபசித்திலும் அம்மாச்சி பாட்டு. இது உங்களுக்காக பிடிப்படுகிற சரீரமா இருக்கிறது, இது உங்களுக்காக பிடிப்படுகிற சரீரமா இருக்கிறது, இது உங்களுக்காக பிடிப்படுகிற சரீரமா இருக்கு, இது உங்களுக்காக பிடிக்கப்படுகிற சரீரமா இருக்கு. இது உங்களுக்காக பிடிக்கப்படுகிற சரீரமா இருக்கு, இது உங்களுக்காக பிடிக்கப்படுகிற சரீரமா இருக்கிறது, இது உங்களுக்காக பிடிக்கப்படுகிற சரீரமா இருக்கிறது, இது உங்களுக்காக பிடிக்கப்படுகிற சரீரமா இருக்கிறது, இது உங்களுக்காக பிடிக்கப்படுகிற சரீரமா இருக்கிறது.
இது உங்களுக்காக பிக்கப்படுகிற சரீரமா இருக்குது. இது உங்களுக்காக பிக்கப்படுகிற சரீரமா இருக்கிறது. 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 இது உங்களுக்காக பிக்கப்படுகிற சரீரமா இருக்குது. 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 இது உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தமா இருக்கிறது. 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 அது கப்புகளை வைக்கலாம், கப்புகளை வைக்கலாம். இது உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தமா இருக்கிறது. 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 இது உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தமா இருக்குது. இது உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தமா இருக்கிறது. 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 இது உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தமா இது உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தமா ஜபிக்கலாமா? மகா இரக்கத்துக்கும் பரிசுத்துக்கும் இருந்த நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீ பேசினி, மரித்தே சதா காலங்களும் உங்களோடு கூட இருக்கிறேன், மரித்தே சதா காலங்களும் உயிரோடு கூட இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த வேளையில கூட தகப்பனே, வந்த ஒவ்வொருவரையும் நம்முடைய சமூகத்திலே நாங்க அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவர் தம்முடைய மக்களை கத்தல் அந்த தன் ஆத்மாவை கத்தல் மீட்டு கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவர் யோபு சொன்னது போல என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் சொன்னது போல இன்னைக்கு நீ உயிரோடு கூட இருக்கிறீ, நீ நேற்று இன்று மாறாதவரா இருக்கிறீ. ஆண்டவர் நமக்கு சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, என்னை விசுவாசிக்க மரித்தாலும் பிழைப்பாண்டு சொன்னீரே. ஆண்டவரே, எங்களை ஆண்டவரை பிழைக்கும்படி செய்திரு, அதுக்காக நன்றி. வந்த ஒவ்வொருவரும் திருக்கரத்தில் விடுகிறேன். உமக்கு கொடுத்த கரங்களை கத்திர அவர்தமை ஆசீர்வதிப்பீராக. தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், படுகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டுகிறேன், பரலோக பிதாவே. எல்லாம் சொல்லாம, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாம சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களே மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய இதனுடைய அன்பும் சதா காலங்களும் பரிசுத்தோட்டிகளோடு நம் அனைவரோடும் இந்த பகுதியில் இருக்க மக்களோடு உலகத்தில் இருக்க அத்தனை பிள்ளைகளோடு கூட கிறிஸ்து இயேசு வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அவர்தமாய் ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் சொல்றேன். விஷ் பண்ணுங்க, எல்லாம் விஷ் பண்ணுங்க.